வயசு 24 இன்னும் ஒழுங்கா டக்கிங் கூட பண்ண தெரியல. அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கேன். கிழிச்ச. சரி இந்தா இதுல சாதமும் ரசமும் வச்சிருக்கேன். உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்டா, பட் இதான் அவசரத்துக்கு செய்ய முடிஞ்சது. நைட் வேற தான் செஞ்சு தரேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி ஓகே, பார்த்து பத்திரமா ஓட்டிட்டு போ. ஆஃபீஸ்க்கு டைம் வச்சு வேகமாக ஓட்டாத. நீயும். ஓகே பாய். ஓய். லவ் யூ. லவ் யூ. ஹலோ. இப்போ தானே வந்தேன். ஏன்டி நீ வர? காலையில் போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்கும். முதல்ல அதெல்லாம் போய் க்ளீன் பண்ணணும், பாத்திரம் வேறு வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் டின்னருக்கு வேறு ரெடி பண்ணணும். இதில் எங்கே இந்த ரொமான்ஸ்லாம்? சரி ஓகேடி, பார்ப்போம். வீடெல்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்கு. எப்படி மேடம்? காஃபி? பொதுவாக எல்லாரும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க. ஆனால் எங்களை மாதிரி ஆஃபீஸ் உமனுக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சதே இல்லை, கிடைக்கவும் கிடைக்காது. ஏன்னா வீட்டுக்கு வந்தோடனே எங்களுக்கு செகண்ட் ஷிஃப்ட் ஆரம்பிச்சிடும்ல. ஆனால் இன்றைக்கி அந்த ஷிஃப்ட் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். காலையில் எழுந்திரிச்சு எங்களுக்கு தேவையானதையும் செஞ்சு கொடுத்து ஆஃபீஸ் போயிட்டு வந்து வேலை பார்க்குறது ரொம்ப கொடுமை. ஆனால் நீ அந்த ப்ரெஷரை என்கிட்ட கொஞ்சம் கூட காட்டாமல் சிரிச்சுக்கிட்டு நைட் எனக்கு பிடிச்சதையும் செஞ்சு கொடுப்பேன். நானும் அதை சாப்பிட்டுட்டு எந்த ஒரு கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்கிடுவேன். ஆனால் என்னோட நிம்மதியான தூக்கத்துக்கு பின்னாடி உன்னோட இவ்வளோ நாள் தியாகம் தான் இருந்திருக்கு. சரி, இன்னைக்கு இந்த ஒரு நாள் உனக்கு ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் உன் முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்த்ததுக்கப்புறம் டெய்லி அதை கொடுக்கணும்னு தோணுது. லவ் யூ.